உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா கடைசி வரைக்கும் மாட்டாம இருக்கணும். டாடி, அவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். டாடி, அவங்க அந்த ஸ்வேதாவை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. எழில், அபி சொல்றது கரெக்ட் தான். நாம வேணா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க அவளை பாத்துப்பாங்க. நீ ஸ்ட்ரைட்டா ஏதாவது பண்ணிட்டேனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் நீயும் தான் ஜெயிலுக்கு போகணும். போனா போயிட்டு போற மனோ. எனக்கு ஜெயிலுக்கு போறத பத்தி எந்த கவலையும் இல்ல. என் பொண்ண தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு துடிக்க துடிக்க கொலை பண்ண பார்த்தாவ. அவளை எப்படி நான் சும்மா விட முடியும் சொல்லு? என் கையால தான் அவளை கொல்லணும். That's what I'm going to do. எழில், உனக்கு இருக்கிற அதே கோவம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உன்னோட குழந்தைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்பா. ஏற்கனவே இந்து பிரச்சனையிலயும் நீ இப்படிதான்ப்பா ஒரு முடிவு எடுத்த. அதுக்கப்புறம் குழந்தைகளை நினைச்சுதான் நீ நார்மல் ஆன. அதேதான் நான் உனக்கு இப்பவும் சொல்றேன். தயவு செஞ்சு உன் குழந்தைகளை நினைச்சு பாருப்பா. ஒரு ஆத்திரத்துல கத்தி எடுத்து கொலை பண்ணிடலாம். ஆனா ஆயுசுக்கும் அந்த பழி நம்மளை விட்டு போகாதுப்பா. உன் வாழ்க்கையோடு சேர்ந்து உன் குழந்தைங்களோட எதிர்காலமும் போயிடும்பா. அம்மா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ஸ்வேதா நம்ம கிட்ட இருந்து இங்க இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா சட்டமும் சாமியும் அவளை சும்மா விடாதுப்பா. அவளுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பா கொடுத்துரும். நாம அவன் மேல போலீஸ்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கப்பா. சொன்னா கேளுப்பா. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹலோ, நான் டாக்டர் எழில் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துருச்சு. என்ன சார் ப்ராப்ளம்? சார், ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இந்த ஹாஸ்பிடல்ல நான் அவளை தேடுறேங்கிறப்போ எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சா சார். ஓ சார், அவளை சும்மா விடக்கூடாது சார். நீங்க தான் அவளை கண்டுபிடிக்கணும் சார். ஓகே சார், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். நீங்க அந்த பொண்ணை பத்தி சொன்ன டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது நாங்க ஆல்ரெடி தேடிட்டு இருக்க அக்யூஸ்ட் அந்த பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆர் யூ ஷூர்? ஆமா சார், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிசினஸ்மேன் வீட்டுக்குள்ள அவரோட ஆடிட்டர் அசிஸ்டன்ட் போய் சொல்லி உள்ள புகுந்து அவங்களோட மொத்த சொத்தையும் சீட் பண்ணி எழுதி வாங்கிட்டான். அந்த பிரச்சனையினால ஓல் ஃபேமிலியும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கா. வாட்? அதே பொண்ணு தான் உங்க வீட்டுக்கும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை சார், உங்க டாக்டரை காப்பாத்திட்டீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். கவலைப்படாதீங்க. ஓகே சார், நான் வச்சிடுறேன் சார். யோ கான்ஸ்டபிள், வண்டி அடியா. சார், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அந்த ஸ்வேதா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்மள ஏமாத்துற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேரை அவ ஏமாத்தி இருக்கா. ஒரு ஃபேமிலி அவ மொத்தமா கொலை பண்ணிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஐயோ, இவ்வளவு மோசமான ஒருத்திய இனிமே சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாது. போலீஸ் அவளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு என்னால அமைதியாவும் இருக்க முடியாது. அம்மா, நீங்க அஞ்சலி பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஐயோ, எழில் சொன்னா கேளு. வேண்டாம், சொன்னா கேளுப்பா. இருப்பா, வேண்டாம். போகாத எழில், போலீஸ் பாத்துக்குவாங்க. ஆமா, போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் கிளம்புறேன். சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. டாடி, டாடி.
என்ன விட்டுருங்க. இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை இல்ல என்ன விட்டுருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தெரியாம பண்ணிட்டியா? ஏண்டி, அடுத்தவங்களை ஏமாத்துறதையும் கொலை பண்றதையும் தொழிலா வச்சிருக்கிற நீ இத தெரியாம பண்ணிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணைய கொலை பண்ண பாத்திருப்பேன். தப்புதான் எழில். ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க எழில். நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். ஏதாச்சும் நான் வெளியூருக்கு போய் பொழைச்சுக்கிறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எழில். இங்க பாரு, இங்க பாரு. நீ மட்டும் இத பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ஃபேமிலிய பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ உன் பின்னால இருக்காங்க. அது யாருன்னு இப்ப நீ சொல்ற இல்ல? உன்னை இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன். சொல்லு, யார் அது? சொல்லு, யார் அது? சொல்றியா இல்ல கழுத்தை நெரிச்சு கொல்லவா? சொல்லு, யாரு? யாரு? யாருன்னு சொல்லு. சொல்லு, யாரு? சொல்றேன் சொல்றேன். சொல்லு, யாரு? சொல்லு. நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். சொல்லு. என்ன உங்க வீட்டுக்கு வர வச்சது? வர வச்சது யாருன்னா யாருன்னா ஸ்வேதா. ஹே, நீ கண்டிப்பா எழில்கிட்ட மாட்டிப்பேன்னு தெரியும். உன்னால நான் மாட்டிக்க கூடாதுல்ல. அதான் எழில் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து உன்னை போட்டு தள்ளிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.